ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் அசைக்க முடியாத பொக்கிஷத்தில் ஒன்று தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் துரியோதனன் தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்ட 3 கேள்விகள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த தர்ம யுத்தம் தான் மகாபாரதம். அந்த யுத்தத்தில் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் தான் நிலச்சி நின்றுச்சு. மகாபாரத போருக்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் துரியோதனன் தான். துரியோதனனோட அகம்பாவமும் அரியணை மீது அவன் கொண்ட மோகமும் தான் பாரத போர் அப்படின்ற பேரழிவுக்கு காரணமாக இருந்துச்சு. போரோட கடைசி கட்டத்தை நெருங்கும்போது பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி இழப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்படியே 2 தரப்பிலும் இழப்புகள் அதிகமாக பேரழிவை நோக்கி போயிட்டு இருந்த இந்த யுத்தத்தை பார்த்த காந்தாரி என்ன யோசிச்சாங்கன்னா, தன்னோட 100 புதல்வர்களில் ஒரு பையனாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட தவ பலத்தை பயன்படுத்தி துரியோதனனோட தேகத்தை வஜ்ரமாக மாற்றிடுறாங்க. வஜ்ர உடலை கொண்ட துரியோதனனை போரில் யாராலையுமே தாக்க முடியலையாம். அர்ஜுனரோட அம்புகளால் கூட அவனை எதுவுமே செய்ய முடியலையாம். உடல் முழுவதும் வஜ்ரமாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழே வஜ்ரமாக மாறலையாம். அதுக்கு காரணம் நம்ம கிருஷ்ணரோட லீலை தான். துரியோதனனோட வஜ்ர தேகத்தை அழித்து போரில் வெற்றி பெறுவதற்காக பாண்டவர்கள் சைட்லேருந்து பீமன் துரியோதனன் கூட கதா யுத்தத்தில் ஈடுபடுறாரு. அந்த யுத்தத்தில் பீமனோட யானை பலமே துரியோதனனோட வஜ்ர தேகத்தை ஈடுகட்ட முடியலையாம். துரியோதனனோட தொடையை பிளந்து கொள்வேன் அப்படின்னு பீமன் எடுத்த சபதத்தால் துரியோதனனோட தொடையை தாக்குறாரு பீமன். துரியோதனனோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட பீமன் தன்னோட கதையால் துரியோதனனோட தொடையை தாக்குறாரு. அகம்பாவம் பிடித்த துரியோதனனோட உயிர் தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத தன்னோட கண்ணாலேயே பார்த்துட்டு மரணப்படுக்கையில் இருந்திருக்காரு. ஆனாலும் அவரோட உயிர் போகவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, துரியோதனனோட மனசில் 3 கேள்விகள் இருந்துச்சு. அந்த 3 கேள்விகள் தான் துரியோதனனோட உயிரை போக விடாமல் வச்சிருக்குன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் அந்த கேள்விகளுக்கு விடை சொல்கிறதுக்கு தயாரானார். துரியோதனனோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, போர் நடந்துட்டு இருக்கும்போது அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டை எழுப்பியிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்றது. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியாரோட மரணத்துக்கு பின்னாடி அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கியிருந்தா என்ன செய்திருப்பீங்க அப்படின்றது. 3வது கேள்வி என்னன்னா, விதுரனை போரில் சண்டை போட வச்சுருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்றது தான். துரியோதனனோட உயிர் இதனால தான் பிரியாமல் இருக்குதுன்னு தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு அவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்லவா தெரியாமல் இருக்க போகுது. கேள்விகளுக்கு பதில் சொல்ல கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு. துரியோதனன் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் துரியோதனன் படுற கஷ்டத்தை கிருஷ்ணரால் பார்க்க முடியலை. துரியோதனன் கிட்ட வந்து அவனோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்பியிருந்தா நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் தான் நகுலன். நகுலன் அளவிற்கு யாராலையுமே வேகமாக குதிரையை ஓட்ட முடியாதான். அப்படி ஒரு திறமை பெற்றவர் தான் நகுலன். அந்த நகுலனை அனுப்பி அஸ்தினாபுரத்தோட கோட்டையை தகர்த்திருப்பேன் அப்படின்னு முதல் கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து, அஸ்வத்தாமனை ஒருவேளை நீ சேனாதிபதி ஆக்கியிருந்தேன்னா நான் தர்மனை கோவப்பட வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தர்மன் கோவத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னு 2வது கேள்விக்கான பதிலை கிருஷ்ணர் சொல்கிறாரு. துரியோதனனோட 3வது கேள்விக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, விதுரர் ஒருவேளை போரில் சண்டை போட்டிருந்தா நானே ஆயுதமேந்தி போர் பண்ண தொடங்கியிருப்பேன் அப்படின்னு 3வது கேள்விக்கான பதிலையும் கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த துரியோதனன் தன்னோட 3 கேள்விகளுக்கு விடை கிடைத்த மகிழ்ச்சியிலையும் உயிர் பிரிய முடியாமல் இருந்த மனக்குழப்பம் தீர்ந்த திருப்தியிலையும் தன்னோட உயிரை விட்டு வீர சொர்க்கம் நோக்கி போகிறாரு. இதுதான் மகாபாரதத்தில் துரியோதனன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது கிருஷ்ணருக்கும் துரியோதனனுக்கும் இடையில் நடந்த பலரும் அறியாத உரையாடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.